2/2/2020 அன்று தொடங்கப்பட்டு சிவகங்கை நகரில் தமிழ் மொழி வளர்ச்சிக்கு பெரிதும் பங்காற்றி வருகிறது. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும் என்ற பாரதியின் வரிகளை சிறமேற்கொண்டு இன்றைய முப்பெரும் விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி தரும் சிவகங்கை தமிழ்ச்சங்க தலைவர் தமிழ் திரு நா. முத்துகிருஷ்ணன் ஐயா அவர்களை மனதுடனும் மரியாதை தலைமை உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். யாரும் ஊரே யாவரும் கே கீதம் நன்றும் பிரதரவாரா என்ற நம் மண்ணின் மைந்தன் கையின் பூங்குண்டனாரை வணங்கி ரவிவர்மா பற்றி தெரியும். அவங்களுக்கு ஓவியர் ரவிவர்மா கடவுளுக்கு உருவம் கொடுத்தது உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட உருவம் கொடுக்கும்போது சரஸ்வதி, லட்சுமி, பிள்ளையார், இப்படி முருகர், இப்படி எல்லா உருவங்களும் வரைஞ்சிருக்காரு. அதுல எல்லா உருவங்களுக்கும் ஒரு அடக்கம் என்பது ஒன்று உண்டு. ஆனா இந்த சரஸ்வதி உருவத்துக்கு மட்டும் என்ன செஞ்சிருப்பாரு, வெண்தாமரையில உட்கார்ந்து அட்டனைக்கால் போட்டுருக்க மாதிரி உட்கார்ந்து, வேற எந்த சாமியும் அட்டனைக்கால் போட்டு இருக்காது. அப்ப ரவிவர்மாட்ட போய் கேட்கும்போது, என்ன இப்படி வரைஞ்சிருக்கீங்களே, எல்லா தெய்வத்தையும் ரொம்ப அடக்கமா ரொம்ப இதாக உட்காந்துருக்கும்போது இந்த சரஸ்வதி மட்டும் ஏன் இப்படி வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னானா, மற்ற எல்லா தெய்வங்களும் அடங்கி எல்லாத்துக்கும் நன்மை தரக்கூடியது தான். ஆனால் இருந்தாலும் ஒரு கம்பீரமாக இருக்கக்கூடியது சரஸ்வதி மட்டும்தான், கல்வி மட்டும்தான். அந்த கல்வியை மட்டும் நம்ம கற்றுக்கிட்டோம்னாக்க ரொம்ப சிறப்பான ஒரு உயர்வடத்துக்கு போகலாம் அப்படிங்கிற. நான் இந்த பணி வாய்ப்பு, அதாவது தமிழ் வளர்ச்சித்துறையில உதவி இயக்குனர் பணிக்கு நேரடியாக இருக்கக்கூடிய அந்த அரசாணை வெளியிடப்பட்டது 2023. நான் தமிழ் படிப்பை தேர்ந்தெடுத்தது 2016 இடங்களை சேர்ந்தது. நான் படிப்புல சேரும் போது இப்படி ஒரு பணி வாய்ப்பே கிடையாது. ஆனா அது ஒரு கல்வியில நம்ம ஆர்வமா படிக்கும் போது, அந்த கல்வியை முழுமையா நம்பும் போது, அது தன்னோட போக்குல, அது எப்படி சொல்ற, தமிழனே நம்மளை கையை பிடிச்சு நம்ம வாழ்க்கையை ஒரு வளமான பாதைக்கு கொண்டு செல்வாங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு இந்த கல்வி நம் பெயருக்கு முன்பாக இன்சியல் போடுகிறோம். அது ஆங்கிலத்தில், உதாரணமாக இன்றைய ஜவஹர், என் அப்பாவின் பெயர் கிருஷ்ணன். நம் தமிழில் எழுதினால் கே ஜவஹர் அப்படி எழுதுவோம். தமிழ் எழுதுகின்ற நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பழக்கங்கள் எல்லாமே ஆங்கிலத்தில் எழுதினால் கே ஜவஹர். அதே தமிழிலேயே கே என்பது ஆங்கிலத்தில் போடுவோம் அல்லது தமிழில் கே போடுவோம். தயவு செய்து இனிமேல் தமிழ் எழுத்தினுடைய முதல் எழுத்து கிருஷ்ணன் என்ற அப்பாவின் பெயர் கி ஜவஹர் என்று உங்களுடைய முன்னெழுத்தை, உங்களுடைய இன்சியலை தமிழில் எழுத வேண்டும். தமிழில் எழுதினால், ஆங்கிலத்தில் எழுதினால் ஆங்கிலத்தில் கொண்டு தொடரலாம். ஆங்கில வார்த்தையை நம்முடைய தமிழ்நாட்டில் போடுவதனால் ஏற்படுகிற விளைவுகள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது, வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை.